ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 32 வந்து முடிஞ்சுங்க. ஸோ சீசன் 32ஓட சீசன் எண்ட் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 32 முடிஞ்சு இன்னைக்கோட நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிடுங்க. அந்த 3 நாள் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் ரிவார்ட்ஸ் கூட கலெக்ட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே இன்ஆக்சசபிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆக்சசபிள் ஸ்க்ரீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும், அப்புறம் இது இருக்கும். இதுவுமே எனக்கு தெரிஞ்ச அந்த 3 டேஸ்க்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ சீசன் அண்ட் ஈவெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சீசன் அண்ட் ஈவெண்ட் வந்து ஃபெரைல் வேர்ல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெரைல் வேர்ல்டு பற்றி நம்மளுக்கு முதலே தெரியும். அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு சர்வர் தனித்தனியாக இருக்க மாதிரி இது வந்து ஒரே சர்வரில் இருக்க ஒரு மிரர் டிமென்ஷன் மாதிரி இன்னொரு உலகத்துக்கு போகலாம். ட்வின் ரெல்ம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிட்கார்டோட ட்வின் ரெல்ம் இது கூட ஒட்டி பிறந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் கேட் இருக்குது, அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த உலகத்துக்கு போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 2 ஐட்டம்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பாஸ்ட் அப்டேட்டில் நம்ம கடைசி அப்டேட்டில் லெசர் அவுட் மவுண்ட் ஸ்பிரிட் பார்த்தோம். சீசன் ஈவெண்ட்ஸில் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். வெப்பன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக வெளியே கூட கிடைக்கும். பட் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்வல்ஃப் மாஸ்க்கும் வேர்வல்ஃப் ஃப்ளாஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது என்னதுங்கிறதெல்லாம் நம்ம ஃபெரைல் வேர்ல்டு போய் பார்த்துப்போம். இங்கே வந்து எமிர் ஸ்பிரிட்டும் எமிர் ஃப்ளஷும் இருக்குது. எமிர்ஸ் பிளட்டும் எமிர் ஸ்பிரிட்டும் இருக்குது. ஃப்ளஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அங்கே சீசன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும், மற்ற டைமில் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபெரைல் வேர்ல்டோட கேட்டுக்கு போயிடும். இப்போதைக்கு இந்த ஒரு 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ஃபெரைல் வேர்ல்டில் விளாடுவீங்க. 100% நீங்கள் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு ஷீல்டு கொடுத்துருப்பாங்க, ட்ரூஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது 8 நாள் 22 மணி நேரத்துக்கு இந்த ஷீல்டு ஆக்டிவாகவே தான் இருக்கும். நம்ம இப்போது கெட்ஸ் பிட்வீன் த வேர்ல்டுக்கு போயிடும். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நிறையாவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்லையும் வெண்டர் செல் பண்ணுறவன் வந்து ஒரு ஆள் தான் இருப்பான், ஒரு கடை தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிகேட் பட் ஃபார் first time the heroes who set and death itself. Okay, yes, needed because health interference with the natural order emotions can come back to life as easily and fairy world as they can here. It's extremely disturbing news. What if the same fate awaits God? You have to think about it. Fairy world and explore. You have time to get to only for 7 days, but keep in mind that going to the gate between the worlds is like being one, and we are going to have to read. And however, there will be special rewards waiting for you for your efforts. Speak to the trader and good luck. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபெரைல் வேர்ல்டுக்கு போகிறீங்கள, அதில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து மாபோ பிவிபிலோ செத்துட்டோன்னா டக்குன்னு வந்து நம்ம ரீபார்ன் ஆகி வந்துடும். அங்கே வந்து அப்படி ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. மேபி பெனால்ட்டி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இவர் சேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எரர்னு சொல்கிறாரு. என்ன எரர்னு நம்ம போயே பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து அப்படி உடனே வந்து ரிவைவ் ஆகி வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டெத் பெனால்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்லோட இன்டர்ஃபியரன்ஸ்னால அது வந்து ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போய் அதை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ரிவார்ட்ஸ் கிடைக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கிறத பற்றி நம்ம ட்ரேடர்ஸ்ட்டு பேசிடுவோம். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் யூனிக் ஐட்டம்ஸ் ஃபார் எம்எஸ் பிளட் அண்ட் எம்எஸ் காயின்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தி எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆஃப் தி ஃபெரைல் வேர்ல்டு. யூ கேன் obtain எம்எஸ் பிளட் பை கம்ப்ளீட்டிங் ஃபெரைல் வேர்ல்டு டாஸ்க் and emerge coin can be retrieved when making deals. Okay, ஸோ இங்கே இருக்க ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். இது வந்து எமிர் காயின்ஸு.
இது வந்து பார்த்திங்கன்னா எமிர்ஸ் கால்டர்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு பிளெஸிங் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கிடைக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எமிர் ஸ்பிரிட், அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓகே, இது எமிர் ஸ்பிரிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டோக்கன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நீங்கள் பொறுமையாக இந்த ஷாப்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும். இது கோல்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எமிர்ஸ் கால்ட்ரன். இந்த எமிர்ஸ் கால்ட்ரனை வந்து நீங்கள் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 16 பிளஸிங் கிடைக்கும். அந்த பிளஸிங் கிடச்சதுன்னா உங்களுக்கு என்ன, அந்த பிளஸிங்கில் என்ன கிடைக்குன்றது அங்கே மேலே கொடுத்துருக்கான் பாருங்கள், எமிர்ஸ் பிளஸிங்னு போட்டு. ஸோ அந்த பிளஸிங் கிடைக்கும். அது கூட ஒவ்வொருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பிளஸிங் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எமிர்ஸ் காயின் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஸ்டோரில் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எமிர்ஸ் ஃப்ளஷை வச்சு பிளட்டை வச்சு நீங்கள் இங்கே இருக்கிறது எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பேட்லிங் ரேமு, வல்கீரி, ஸோ இது வந்து டெசர்ட் மேஜு, பேக்ஸு, லெஜெண்டரி வெப்பன்ஸ், இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, நம்ம வந்து ட்ரேடர்கிட்ட பேசியாச்சு. இப்போ வந்து வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஓகே, கிரியேட் நியூ கேரக்டர். ஃபீல் breathing down your neck to lift the curse from your character. You will need to make special supply is just limited. If you can't complete task, you can say that reward will be set to your character. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் எசன்ஸ்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி எடுக்கிறது என்ன எதுன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். இருங்க, லைஃப் எசன்ஸ் to remove your character to the death in the feral world, you will need a portion of life essence. You can obtain life essence as a charge of treasure between the gates of worlds. Additionally, you can find the limited amount of life essence loot out of your torments each day. If you don't have life essence, your character will not be able to use weapons and cast spells in the most of the cases. Camp kids. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெத் பெனால்ட்டி டைமில் கொடுக்கல. நம்மளுக்கு வந்து இந்த நம்ம கேரக்டரோட ஸ்பெல் கேஸ்டிங்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெப்பன்ஸும் ஸ்பெல் கேஸ்டிங்லேயும் கொடுத்துருக்காங்க. இவருங்க நம்மளுக்கு வந்து டெத் பெனால்ட்டிக்கு அப்புறம் ஒரு லைஃப் எசன்ஸ் எடுத்துகிட்டா அந்த டெத் பெனால்ட்டி கேன்சல் ஆகும். அப்படி நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கேரக்டர் வந்து வெப்பன்ஸோ ஸ்பெல்லோ யூஸ் பண்ண முடியாது. ஹோம் லொக்கேஷன்ஸ்லேயும் கேட்ஸில் அப்புறம் நியூ ஹைமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நியூ ஹைமில் எந்த ஸ்பெல்லுமே யூஸ் பண்ண முடியாது. கேட்ஸ் பிட்வீன் த வேர்ல்டு யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஹோம் லொக்கேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ரைடு வந்தால் மட்டும்தான் யூஸ்ஃபுல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எடுக்கிறது எப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சர்வர் ரீபூட், ப்ளீஸ் ட்ரை அகெயின் லேட்டர். ஓ சூப்பர், இதை தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாப்புல. ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஓகே மக்களே, இது நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட்பர்னோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஒரு 1:33 அந்த டைமுக்கு வந்து ஃபெரைல் வேர்ல்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் அதை பார்த்துட்டு வந்துருக்கேன். நம்மளுக்கு ஃபெரைல் வேர்ல்டு ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆகுது, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் அண்ட் ஈவெண்ட் தான். உங்களுக்கு வந்து இதில் ஒரு சீசனே இருக்குன்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறத வச்சு ஒரு ரிவார்டு, இந்த லைஃப் எசன்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த லைஃப் எசன்ஸ் எடுக்கிறத வச்சு ஒரு ரிவார்டு, மேபி பிவிபி வச்சு ரிவார்டுன்ற மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் உள்ளே போனால் தான் தெரியும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபெரைல் வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபெரைல் வேர்ல்டு வரையில் உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் கொடுப்பாங்க, பேசிக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாங்க, எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் கொடுப்பாங்க. க்யூரரு, இதெல்லாம் ஓகே. ஸோ சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இது 3 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பெர்சர்க்கரு, ஐஸ் மேஜ், பாத் ஃபைண்டர் கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணும், ரீச் லெவல் 10, இன்ஃப்ளிக்ட் டேமேஜ் வித் ஸ்டாஃப். ஓகே, ஸ்டாஃப் டேமேஜ் 500 கொடுத்தாலே நம்மளுக்கு ஹீலர் கிடச்சிருது. வேறு ரோகுக்கு
ஓகே. ஸோ ஓகே, இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது கிளாஸஸ்க்கு. இதுக்கெல்லாம் 15. சூப்பர். ஓகே மக்களே, வாங்க நம்ம இப்போ அப்படியே உள்ள போவோம். நம்மள்ட்ட மவுண்ட் இல்லை, கை இங்கே தாங்க டக்குன்னு போச்சு மவுண்ட் எடுக்கிறதுக்கு. பேசிடும். அனதர் விஷயம் ஃப்ரம் தி ரயில் சேவ் வில் யூ ஹேவ் சான்ஸ் டு சேவ் மை ஓன் ஹெல்ப். ஸோ ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவை ரீபார்ன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து லைஃப் எசன்ஸ் தேவை, நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஹெல்த் சர்வன்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு நம்மளை வார்ன் பண்ணுறாப்புல. ஓகே, visit the statue of Virgil here at the gate to obtain life essence. Life essence is also dropped by Tom. So okay, the supply of essence is not finite. Plan your actions wisely. Okay, இது ஓகே. I hope you have get explore. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் எசன்ஸ் வந்து பெர்ஜியா ஸ்டாச்சு இங்கே ஒன்று இருக்குது இந்த மேப்பில், இந்த இடத்துல காட்டுது. அது அப்படி இல்லாட்டி டாம் இல்லாட்டி ஓடினில் வந்து பாசஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இன்ஃபினிட் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு அளவு லிமிட்டில் தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ சொன்ன பார்த்தீங்களா, லெவல் வச்சு ஒரு டாஸ்க் வரும் ஒன்று. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் லெவல் வச்சு போல். ரீச் லெவல் 20. லெவல் 20க்கு பாருங்கள் லெஜெண்டரி கொடுத்துட்றாங்க, வேர்வூல்ஃப் ஃப்ளாஸ்க்கு. சூப்பர். இது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வேர்வூல்ஃப் கிளாஸ் வச்சு இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வேர்வூல்ஃப் ஃபார்மில் இருந்து ஹவுல் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஓனாய் மாதிரி சோத்தம். அது கொடுக்கும்போது 2 உல்ஃப் வந்து நம்ம சமன் பண்ண முடியும். அந்த உல்ஃப்க்கு வந்து 200 ஹெல்த் இருக்கும், 20 டேமேஜ் கொடுக்கும். ஸோ 2 உல்ஃப் 40 டேமேஜ். செம்ம விஷயம் அது. ஸோ அது போக நம்மளுக்கு வந்து எமிர் ஸ்பிரிட்டும் கிடைக்குது. கீழே அப்படியே வந்து பார்ப்போம். யாருங்க லெவல் 40 50க்கு வந்து உங்களுக்கு ரூயின் பேகு. இது வந்து நம்மளுக்கு மெயின் சர்வருக்கு போயிடும். இது வந்து லெவல் 2 ரூயின் பேகு 14 கிடைக்கிது. பட் இது வந்து ஐயோ இப்போ தான் கவனித்தேன், இது ப்ரீமியமு. கடவுளே, ப்ரீமியம் சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் காசு கட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், லெவல் 75 ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீலியே கிடைக்குது வேர்வூல்ஃப் ஃப்ளாஸ்க்கு. நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. இது வந்து லெசர் மவுண்ட் ஸ்பிரிட்டு. இது ஸ்பிரிட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்ப வீடியோ போடணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட கண்டென்ட் வந்து வேறையாக தான் இருக்கும், பட் அதில் நான் லெசர் மவுண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லெசர் மவுண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். இது வந்து லைஃப் எசன்ஸ் எடுக்கணும். ஸோ 5 லைஃப் எசன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஆர்ப் கிடைக்குது. 10 பிளேயர்ஸ் இன் ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோஸ். ஆஹா, பிவிபி சொல்கிறாங்களே, நம்மளுக்கு பிவிபி வராதே. சரி ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜா ஸ்டாச்சுக்கு போயிட்டு ஃப்ரீ. ஓகே, ஒரு லைஃப் எசன்ஸா 6 லைஃப் எசன்ஸா 6 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடைக்குது. அது இல்லாட்டி கோல்டு கொடுக்கணும். நம்ம முடிஞ்சளவு கோல்டு கொடுக்காம விளாண்டே பார்ப்போம். ஓகே, பேண்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். நம்ம வந்து லெவலப் பண்ணணும். பேசிக் வந்து லெவலப் பண்ணிட்டே இருக்கணும். லெவலப் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு இது அப்படியே கொடுத்துட்றாங்க. நம்ம இதெல்லாம் கிளைம் பண்ணிப்போம். இது வந்து பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஆர்மரு, வீக் ஆர்மர் தான், பட் ஆர்மர் இருக்குது, ஸ்டாஃப் இருக்குது. ஓகே, 5 கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்க, லெவல் அப் ரூயின்ஸு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகே, பட் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சிம்பிள். உங்களுக்கு ஃபெரைல் வேர்ல்டில் இந்த 6 நாளுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண வேணாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், இது நீங்கள் என்ன செலவு பண்ணி எவ்வளோ முன்னுக்கு கொண்டு வந்தாலும் நெக்ஸ்ட் ஃபெரைல் வேர்ல்டு வரும்போது நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே, வாங்க போவோம். இப்போதைக்கு போயிட்டு லெவலப் பண்ணுவோம். லெவலப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேம்புக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்கோ போயிடும். கேம்புக்கோ டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற இடங்களுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் சர்வன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா மாபுமே வந்து ஹெல்த் சர்வன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், க்ரீன் லொக்கேஷனில் போனாலுமே. ஓகே, இது வந்து நம்மளுக்கு இங்கே மேலேயே காமிச்சிருது.
இது ட்ரூஸு. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது 8 நாளைக்கு வந்து இந்த PVPயும் இல்லை. இது வந்து நம்ம ஃபெரல் வேர்ல்ட் ஈவெண்ட் காமிக்கிறது. ஓகே, இது என்னன்னு பார்த்தோம். ஓகே, இது வந்து நமக்கு அந்த ரிவார்ட் பாஸு. பேட்டில் இஸ் ஓவர். ஓகே, பேட்டில் ஆஃப் லேண்ட்ஸே நடக்கலை. பட் இது ஃபெரல் வேர்ல்டுன்றனால இதில் அந்த இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் வந்து பேட்டில் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து நடக்கலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேம்புக்கு போயிடலாம். ஓகே, லெவல் 23 வரைக்கும் இங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க கன்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு லெவல் 20 எடுத்து உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட் ஃபஸ்ட் ரிவார்டு வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பில் இருக்க எல்லா மாபுமே வந்து ஹெல்த் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் கையிலே அடிச்சு போட்டுடலாம். வெப்பனே தேவையில்லன்றது தான் கொடுப்பாங்க. பட் டக்குன்னு பண்ணி விட்டுடலாம். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் ஆர்மர் இது தான். இது எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வெப்பன் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி கிராஃப்டில் வந்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் லெவலப் பண்ணீங்க. லெவலப் பண்ணுங்கள். லெவலப் பண்ணிட்டு இந்த எசன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ 6 கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது 6 கணக்கு காமிக்குதா இல்லை 1 கணக்கு காமிக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. இது வந்து சீசன் 32ஓட சீசன் அண்ட் ஈவெண்ட். ஓகேங்களா? இது வந்து 7 நாளுக்கு தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ரிவார்ட்ஸில் இருந்தது. லைசன்ஸ் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லல. நான் 6 கலெக்ட் பண்ணிட்டேன். அதில் ஒன்று கூட இங்கே கணக்காகலை. இதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில. மேபி நெக்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணல ஆகுமா, இல்லை நம்ம இறந்து ரீபார்ன் ஆகும்போது அது கிளைம் ஆச்சுன்னா அந்த கணக்காகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில. ஸோ நம்ம அதை செக் பண்ணிக்குவோம். ஒன்றும் தப்பு இல்லை. பட் உங்களுக்கு வந்து எம்எஸ் பிளட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எம்எஸ் ஸ்பிரிட் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயில் கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் இது ப்ரீமியம்லாம் வாங்காதீங்க, அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஏற்கனவே எம்எஸ் பிளட் வந்து நிறைய இருக்குது. எனக்கு வந்து மெயின் சர்வரில் மெயின் வேர்ல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மவுண்ட் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் தான் தேவைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் என்ன கேட்டால் வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லெவலப் பண்ணுறேன். லெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த லெவல் 20 ரீச் ஆக பார்க்குறேன். தேங்க்யூ. அப்படி ரீச் ஆகலினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து பேசிக் கண்டென்ட் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் லெவலப் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெட்ஜியஸ் பிளெஸிங் வந்து லைஃப் எசன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள், பிவிபி பண்ணுங்கள். இது மொத்தமே அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லெவல் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் பண்ணலான்ற மாதிரி இங்கே ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 99 தான். ஸோ இது வந்து பாசிபிள் தான். நீங்கள் நார்த்தன் ஜோன் போகணுன்னு அவசியம் இல்லை. நார்த் போனால் தான் 100க்கு மேலே போக முடியும். ஸோ லெவல் 99 ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெசர் மவுண்ட் ஸ்பிரிட்டே கிடைக்கும். 7 நாளில் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் லொக்கேஷன்ஸ் மாறி மாறி போகையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சேனலுக்கு. அதுபோக உங்களுக்கு இந்த வீடியோலையோ இல்லை இந்த ஈவெண்ட்லேயோ எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா புது சீசன் வருது. அந்த சீசன் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன்.
ஸோ இந்த 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேனர் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தேன், பில்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இந்த 7 நாள் வந்து அது வராது. அதுக்கப்புறம் புது சீசன் ஆரம்பித்து ஒரு 2-3 நாளைக்கு வராது, அந்த வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் டெய்லி வீடியோஸ் போடலாம், பட் டெய்லி வீடியோஸ் போட்டால் எக்கச்சக்கமாக கண்டென்ட் டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டான்ட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி 2 days வெயிட் பண்ணுவேன், இல்லாட்டி 2.5-3 days வெயிட் பண்ணி தான் வீடியோ போடுவேன். வாரத்துக்கு முடிஞ்ச 3 இல்லாட்டி 2 வீடியோ தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.